ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் 15th மேட்ச்சு பிரிஸ்பன் ஹீட் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். ஸ்மால் லீக் எதுவுமே வின் ஆகுறது இல்லை, ஃபுல்லாமே லாஸ்ட்டாக ஆகுது. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மேட்ச் நல்ல வின்னிங் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன், அதில் லாஸ் ஆச்சு. அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ப்ரெஷர் ஆகுது. ஆன் டைமில் நான் டீம் கொடுக்குறப்பையும் நிறையா கன்ஃபியூஷன் ஆகுது. ஒரு சில பிளேயர்ஸை மாற்றுறப்போ வந்து கொலாப்ஸ் ஆகுது. மினிஜிஎல் கிராண்ட் லீக் நான் போடுறேன் சொந்தமாக, ஓனாக வந்து நான் போட்டிருக்கேன் டீம்ஸு. அது பார்த்தோம்னா கிளிக் ஆகுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் எனக்கே இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த போன மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டரு நான் ஒரு ஸ்டார்ட் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நான் மினிஜிஎல் எடுத்தேன். கேப்னைஸ் கப்னா கூட நான் ட்ரை பண்ணேன். அது வேறு மாதிரி போகுது. பட் ஸ்மால் லீக் கொடுக்குறப்போ கொஞ்சம் சேஃபாக போகணுன்ற ஒரு கான்செப்டில் ரொம்ப வந்து சொதப்புறேன். அதே மாதிரி அந்த யூனிவர்சல் டீம்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வடக்கு சைடு சேனல் வச்சுருக்க எல்லா வடக்கு நண்பர்களும் ஒரே டைப் ஆஃப் டீம் போடுவாங்க. அந்த டீம் வந்து நம்ம டீம் கூட வந்து கிளாஸ் ஆகுது மேக்ஸிமம். நானே அதை இப்போ தான் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த டீம் கிளாஸ் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட்டு 2-3 பிளேயர் மட்டும் இல்லை ஒரு பிளேயர் மட்டும் வந்து மாறி வருது அந்த டீம்ஸில். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம உடைக்கணும். அதுக்கானதை தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கப்புறம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து ஓப்பனாகவே டெலகிராம்லேயே கொடுக்குறேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு. நான் கொடுக்குற ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. கிராண்ட் லீக்கு மினி கிராண்ட் லீக் ஒர்க் ஆகும். அதேமாதிரி நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் மேட்சுமே போகும். அதை கேட்சப் பண்ணி நீங்கள் டீமை செட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த வடக்கு சைடுலேருந்து வர டீம் எப்படி வந்து பிளாக் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நான் வந்து இது பண்ணி ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஃபுல்லாமே அந்த டீம்ஸை வந்து நம்ம போட்டுதல்னா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் இந்த பிபிஎல்லில். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான மூவ் வந்து நான் பிளான் பண்ணுறேன். அது வரைய ப்ளீஸ், ஏன்னா கேட்டுக்கிறேன். நான் வின்னிங்கும் நிறைய டைம் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்களும் வின் பண்ணியிருக்கீங்க. லாஸ் ஆகிறப்பையும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் வின் ஆகிறப்ப எதுவுமே சொல்லாமல், லாஸ் ஆகிறப்ப எதுவுமே சொல்லாமல் அமைதியெல்லாம் நான் எப்பயும் போனதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைய மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் ஒரு மூவ் ஆன் ஆகுறேன் கொஞ்சம் பிளான் பண்ணி. ஃபஸ்ட்டு அந்த யூனிவர்சல் டீமை வந்து உடைச்சா தான் நம்ம வின் பண்ண முடியுன்றது கிளியராக தெரியுது. எந்த ஆப்பில் போனாலுமே அந்த யூனிவர்சல் டீம்ன்றது வருது. அதை கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணணும். அதை மட்டும் நான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பாருங்கள். கிராண்ட் லீக் மினி கிராண்ட் லீக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சே கூட சொந்தமாக ஸ்மால் லீக் டீமையும் நீங்கள் மேக் பண்ணுங்கள். 29 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு தி காபா பிரிஸ்பெயினில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் இந்த மேட்ச். பிரிஸ்பெயின் ஹீட் விஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 59 மேட்ச் வந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அதில் 31 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 27 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 167 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். கடைசி வரையும் கேம் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். சேசிங் டீமு 2 சைடுமே ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் பேட்டிங் நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெல்பர்ன் ஸ்டார்ஸு அதுக்கப்புறம் இந்த சிட்னி சிக்ஸர்ஸில் ஓவர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். மெல்பர்ன் ஸ்டார்ஸில் நீங்கள் நல்லா பாருங்கள், 2 சீசன்லேருந்து கூட எடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டரு, மேக்ஸ்வெல்லு, ஸ்டாய்னிஸு இந்த 3 பார்ட் டைம் பவுலரில் யார் அன்னைக்கு நாளோட பவுல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சிட்னி சிக்ஸர்ஸ்லையுமே எட்வர்ட்ஸு, ஹென்ட்ரிக்கஸு, அடுத்ததான் வந்து ஜாக்சன் பேர்டு, ஹைடன் கிர்ரு, ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் யார் வந்து அன்றைக்கி டேவோட ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதுவே மிகப்பெரிய ஒரு குழப்பம். அன்றைக்கி டே நமக்கு லக் இருந்துச்சுன்னா அவங்கள எடுத்துருந்தால் நம்ம வின்னுன்ற மாதிரி தான் இந்த மெல்பர்ன் ஸ்டாரு அதுக்கப்புறமா இந்த சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சஸ் எல்லாமே இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸ்குவாடு தான் சிட்னி சிக்ஸர்ஸோட ஸ்குவாடு. எட்வர்ட்ஸ்க்கு ஏதோ இன்ஜுரின்னு சொன்னாங்க, ஆனால் அவரை ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ணுவாரான்றது ஆன் டைம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அவர் ப்ளே பண்ணலை அப்படின்னா பேட்டர்சன் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சேம் இந்த சைடில் உங்களுக்கு அதே 11 தான் வரும். பிரிஸ்பெயின் ஹீட் வந்து பெரிய மாற்றங்கள் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 5 பவுலர் தான் இருப்பாங்க. 6வது பவுலராக மெக்ஸ்வெயின் யூஸ் பண்ணுவாங்க. டீசெண்டாக இருக்கும் அந்த டீமு. அதில் நம்ம கரெக்டாக வந்து டெத்தில் பவுல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இனிஷியல் ஓவர் யார் பவுல் பண்ணால் எல்லாமே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 6, 7, 8 ஆல்ரவுண்டர் வச்சுருக்கக்கூடிய டீமில் நம்ம கெஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீமை நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான். டாப்பில் ஹீலி, பெத்மோனியை தவிர்த்து லித்ஃபீல்டு, அந்த 3 பேர்த்தை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. அந்த கேட்டகரி தான் சிட்னி சிக்ஸர்ஸும் மெல்பர்ன் ஸ்டார்ஸும். ஸோ அந்த 2 டீம்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி இந்த மேட்ச்சுமே சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஆடுறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பு 11 பிளேயரே எடுக்க தேவையில்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பிளேயர் நல்லா ஆடுவார்னு தோணுச்சுன்னா அவர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்.
அதுக்கு டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 2K ஃபேண்டசி ரெஃபர் கோடை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டெலகிராம்லேயும் நான் டியோக்கு மார்க் பண்ணி கொடுப்பேன். பட் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றதே இல்லை, நீங்களே வந்து கேப்சர் பண்ணால் ஒரு பிளேயருன்றதை அசால்ட்டாக நீங்களே எடுத்துடலாம். அதனால் சிம்பிள் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் 11 பிளேயர் எடுத்து ரொம்ப ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா ஒரு பிளேயர் செலெக்ஷனில் கூட நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நானே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். 11 பிளேயர் எடுத்து ஸ்மால் லீக் வந்து கிளிக் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படுறதுனால கொஞ்சம் நான் ப்ளே பண்ணதுலேருந்து கம்மி பண்ணி இப்போது நான் வந்து டியோன்றதில் ப்ளே பண்ணுறேன். அதில் ஓரளவுக்கு ரிசல்ட்டுன்றது நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. சிட்னி சிக்ஸர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்டோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். பட் இந்த மேட்ச்சுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட்டுமே எடுத்திருக்கேன். எல்லா ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்னி சிக்ஸர்ஸில் ஜாஸ் பிலிப்பி, வின்சி, எட்வர்ட்ஸு, ஹென்ட்ரிகஸு. ஸோ இந்த ஹென்ட்ரிகஸ் வந்து அவர் அன்பிரடிக்டபிள் பிளேயரு. எந்த மேட்ச்சில் அடிப்பார், எந்த மேட்ச் டக் அவுட் ஆகிட்டு போவார்ன்ற ஒரு இதுவே இல்லாத ஒரு பிளேயரு. ஜார்டன் சில்க்கு, அதுக்கப்புறம் ஹைடன் கீர், அகில் ஹுசேன், நெக்ஸ்ட்டு டோட் முர்ஃபி, டேவிஸ், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல சான் ஒரு பிளேயர் ஆடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பென்டார் வர்சஸ் ஜாக்சன் பர்ட். ஹீட்டில் காலின் முன்ரோ, பான்டன், அடுத்த ரென்சா, பியர்சன், வால்டர், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பிரேட்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், மேத்யூ குன்மன், ஸ்விப்சனு, மெக்ஸ்வெனி சும்மா நான் கீழே கொடுத்துருக்கேன். பட் டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர், ஆல்ரவுண்டர். இந்த மேட்ச்சில் மெக்ஸ்வெனி தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது, எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். அந்தளவுக்கு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் உங்களுக்கு இந்த சைடில் மேத்யூ குன்மன் ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு இத்தனை ரைட் ஹேண்ட் பேட்டர் வரப்போ ஓரளவுக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காகவும் இந்த மேட்ச்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ எப்போயுமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு உங்களுக்கு அதிகமான சப்போர்ட்ன்றது கிடைக்கிறது சகஜம்தான். ஸோ அதே கான்செப்டில் பார்த்தோம்னா சிட்னி சிக்ஸர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைட் ஹேண்டராக இருக்காங்க. மேபி மேத்யூ குன்மன் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நம்ம எப்போயுமே ஒரு டீட்டெயில் பார்ப்போம். போன சீசனில் இந்த 2 டீம் ஆடினது, அதுக்கப்புறமா இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சுக்கானதும் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டில் உங்களுக்கு காலின் முன்ரோ, ரென்சா, பால் வால்டர், டாப்லேயே 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. அப்போது மறுபடியும் சிட்னி சிக்ஸர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எட்வர்ட் 1, ஹைடனுக்கு 2, அடுத்து பார்த்தோம்னா அகில் ஹுசேன் 3, டோட் முர்ஃபி 4, பென்டார் வர்ஸ் 5, அதுக்கப்புறம் ஜாக் பேர்டு 6 பேர். அப்போ யாருக்கு ஓவராக குறைப்பாங்க அப்படின்றது ஹென்ட்ரிகஸ்க்கே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க டீமுன்றது இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால டோட் முர்ஃபி சப்போஸ் 4 ஓவர் முடிச்சிட்டார் அப்படின்னா அகில் ஹுசேனுக்கு எப்படினாலும் 3 ஓவர் கொடுத்துட்றாங்க. அப்போ பேலன்ஸில் பென்டார் வர்ஸ் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார். அப்போ ஜாக்சன் பேர்டு, ஹைடன் கிர், எட்வர்ட்ஸில் யார் ஓவர் போடுவா, யார் பவுல் பண்ண மாட்டான்றதே தெரியாது. அதுதான் மறுபடியும் வந்து இந்த டீமோட ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஹீட்டில் உங்களுக்கு சாலிடாக 5 பவுலிங் ஆப்ஷன் தான். 6வது பவுலிங் ஆப்ஷன் மெக்ஸ்வெனி தேவை கிடையாது. 5 பவுலிங்கை வச்சே மூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சைடு லெஃப்ட் கிடையாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மெயினான 5 பவுலர் வச்சு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ப்ளஸ் இந்த 2 டீம் தான் லாஸ்ட் சீசனில் உங்களுக்கு ஃபைனலான டீம். ஸோ ஃபைனலில் எந்த அளவுக்கு சிக்ஸர்ஸ் வந்து ஹீட்ஸ் கிட்ட லாஸ் பண்ணாங்கன்றது
எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பேட்டிங் தான் அவங்க ஆடியிருக்காங்க. டாப்பில் ஜாஸ் பிலிப்பி, இங்கே ஸ்பென்சர் ஜான்சன் பவுல் பண்ணாலே ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். சேம் இங்கே உங்களுக்கு டாப்பில் காலின் முன்ரோ, பாண்டம், அதுக்கப்புறமா பியர்சன். இவங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் பாண்டம், பியர்சன், பிலிப்பி வருவாங்க. இதில் இந்த விக்கெட் கீப்பரை நம்ம செலக்ட் பண்ணுறது தான் வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த மேட்ச்சில் கஷ்டமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பென் டார்சஸும் இனிஷியல் விக்கெட் எடுப்பார். ஸ்பென்சர் ஜான்சன் சொல்லவே தேவையில்லை, பர்ஃபெக்டாக பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அதில் ஜாஸ் பிலிப்பி மாட்டி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் எடுக்கிறது தான் இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் நம்மளோட வின்னிங்கை கெஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக யோசிங்க, உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சுக்கு நான் பர்ஃபெக்டாக ஸ்மால் லீக் கொடுப்பேன்றது எனக்கு உறுதியாக தெரியல. முடிஞ்சளவுக்கு ஜிஎல், அதுக்கப்புறம் மினி ஜிஎலுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த யூனிவர்சல் டீமை உடைக்கணும், அதுக்கான மூவ் மட்டும் நான் பண்ணணும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் டீம்ஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸ்டார்ஸ் அனலைஸை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா, ஸ்பென்சர் ஜான்சன் விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னா நீங்கள் ஜாஸ் பிலிப்பி ஓரளவுக்கு ஆடுவார்னு கெஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிவிஆர் பிரெட்லெட் இருக்கார். 2 தரமான பவுலிங் இருக்கப்போ டாப்பில் நின்று ஆடுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இந்த சைடில் கூட உங்களுக்கு ஜாக் பேடு, பென் டார்சஸ் 2 பேர் இருக்காங்க. டாப்பில் ஆல்ரெடி முன்ரோ வந்து ஃபார்ம்லேயே கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மில் தான் ஆடிட்டுருக்கார். பியர்சன், டாம் பாட்டன் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் டாம் பாட்டன் 2 6 அடிச்சுட்டு 3வது பால் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய பிளேயர். பியர்சன் ரொம்பவுமே ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயராக தான் இருக்கார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில் வந்து ரென்ஸாக திடீர்னு வந்து ஹிட் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு ஆடுறாரு. பவுலிங் நல்லா இருந்தாலும் பேட்டிங் ரொம்பவுமே புவராக தான் இருக்குது ஹீட்டுக்கு. சிக்ஸர்ஸில் பவுலிங்கும் நல்லா இருக்குது. ஸோ டாப்லேயே உங்களுக்கு டாம் பாண்டமும் பியர்சன் வராங்கன்னா அக்கீல் ஹுசைனை வச்சு மூவ் பண்ணால் கூட கஷ்டப்படுவாங்க. அவருமே பாலை மூவ் பண்ணுவார் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக. ஸோ 2 சைடுமே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். மிடில் ஆர்டர் தான் இந்த மேட்ச் இருக்கும். மிடில் ஆர்டருக்குள்ளே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருப்பேன், சிக்ஸர்ஸ் மேட்ச்சில் வின்சியை கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. பட் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ட்ரம் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மெக்ஸ்வெனி ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, மெக்ஸ்வெனி ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, அதுக்கப்புறமா குன்மேன்மே வந்து நல்ல ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பாங்க, லோயஸ்ட் பர்சன்டேஜாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணலாம். பால் வால்டர் ஃபஸ்ட் பவுல் பண்ண டெத்தில் பவுல் பண்ணுறாரு, அதிகபட்சம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே அவர் பாயிண்ட்ஸ்ன்றது எடுக்கிறதில்ல. ஒரு ஜிம்மி ஓவர்டன் மாதிரி நமக்கு கிடையாது. ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஆல்ரவுண்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பால் வால்ட்ரு. உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்ஸ்னால் பிரெட்லெட்டு, அடுத்ததான் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேர் சரியான பிக்கு. சேம் டாப்பில் உங்களுக்கு ஓரளவுக்கு மெக்ஸ்வெனியை நம்ம ஸ்டெடியாக சொல்லலாம், அந்தளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பிக்ஸில் அக்கீல் ஹுசைனை மினிமம் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அது பென் டார்சஸ், அதுக்கப்புறம் ஜாக்சன் பர்டு செகண்ட் பவுல் பண்ணுற பாலை நல்லாவே மூவ் பண்ணுவார். இவங்க டீமே செகண்ட் பேட் பண்ணுறப்போ கஷ்டப்படுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் செகண்ட் பவுல் பண்ணால் சிக்னி சிக்ஸில் ஜாக்சன் பேடை கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கீல் ஹுசைனையும் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஹைடன் கீர் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுறாரு, எப்படினாலும் அவருக்கு விக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சேம் ட்ரம் கார்டு பிக்ஸில் ஹை ரிஸ்கியான லோ பர்சன்டேஜ் பிக்கில் ஜோர்டன் சில்க்கு சேசிங் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டாப்பில் எப்படினாலும் விக்கெட்ஸ்ன்றது போகுது. அப்போ ஜோர்டன் சில்க்ஸ் தான் வந்து அந்த மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு. ஸோ அதனால் சேசிங்கில் உங்களுக்கு ஜோர்டன் சில்க்கு, அதேமாதிரி வின்சியும் சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் தான். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப தடுப்பானாலும் சேசிங் நல்லா ஆடுவார். அதேமாரி ஸ்பென்சர் ஜான்சன் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பையும் சூப்பராக பவுல் பண்ணுறாரு, செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே ஸ்விங்குன்னு இருந்தால் நல்லா பவுல் பண்ணுறாரு. ஸோ சூப்பர் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன் கேப்டனில் எட்வர்ட்ஸ் பவுல் பண்ணுவார்ன்றது உறுதியாக வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால் பென் டார்சஸ், அடுத்தா ஸ்பென்சர் ஜான்சன், இவங்க 2 பேர் பெட்ரு. அதுக்கப்புறமா மெக்ஸ்வெனி ஒரு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 பேர் ஓகே. மற்றவங்க கிராண்ட் லீக்ஸில் வேணால் நம்ம ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக வின்சி சேசிங் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீட்டில் உங்களுக்கு ஒரு ரன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட் முர்ஃபியோ ஒரு ட்ரம் கார்டு பிக்காக எடுத்துக்கோங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ட்ரம் கார்டு பிக்காக மேத்யூ குன்மேனை வந்து ஒரு ட்ரம் கார்டு பிக்காக எடுத்துக்கலாம். ஜிவிஆர் பிரெட்லெட் ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனாக நம்ம கேப்டனாக பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ரிஸ்கி பிக்ஸ்னால் சேசிங்கில் ஜோர்டன் சில்க்கு, ஃபஸ்ட் ஆர் செகண்ட் உங்களுக்கு மெக்ஸ்வெனி, மேத்யூ குன்மேன் வந்து டிஃபரன்ஷியல் பிக்கு, டோட் முர்ஃபி வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன். இவங்க தான் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஹென்ட்ரிகஸு 2 பேர் ஒரே டைமில் ஸ்பின் அட்டாக் பண்ணாங்கன்னா, குவிக்காக அடிக்க போனான்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹென்ட்ரிகஸ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சப்போஸ் எட்வர்ட்ஸ் பவுல் பண்ண மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஹென்ட்ரிகஸும் டீசன்ட் பிக்கு தான்.
ஃபுல் ஸ்டார்ட் பார்ப்போம். இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பியர்சனு 16 ரன் ஹெட் ஹெட் ஆவரேஜ், வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. முன்ரோ 19 ரன் தான் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். முன்ரோட ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. மெக்ஸ்வேனியோட ரெக்கார்டு பாருங்கள், ஹெட் ஹெட்டில் 46, வென்யூவில் 62, ப்ளஸ் மெக்ஸ்வேனி ரன்னோடு தான் ஆனார் போன மேட்ச்சு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரன்ஸாக 33 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 21. மேக்ஸ் பிரையண்ட்டு ஹெட் ஹெட்டில் 21 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 28. இவரும் ஜார்டன் சில்க் மாதிரி சேசிங்கில் ஓரளவுக்கு டீசனாக ஆடி கொடுப்பாரு. பால் வால்டர் ஹெட் ஹெட்டில் 5 விக்கெட்டு, வென்யூவில் 6 விக்கெட்டு. ஜிவிஆர் பிரேட்லெட்டு ஹெட் ஹெட்டில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பென்சர் ஜான்சன் விக்கெட் எடுக்கலனா ஜிவிஆர் பிரேட்லெட் அதிக விக்கெட் எடுப்பார். ஸ்பென்சர் ஜான்சன் ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச்சில் 10 விக்கெட்டு, வென்யூவில் 8 விக்கெட்டும். ஸ்விப்சன் 30 மேட்ச்சில் வென்யூவில் 30 விக்கெட், ஹெட் ஹெட்டில் 14 மேட்ச்சில் 11 விக்கெட். விக்கெட் டேக்கிங் ரிதமே இல்லை ஸ்விப்சனுக்கும் சரி, அதுக்கப்புறம் மேத்யூ குட்மேனுக்கும் சரி. ஹெட் ஹெட்டில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 12 விக்கெட். ஜாஸ் பிலிப்பி ஹெட் ஹெட்டில் 26 ஆவரேஜ், வென்யூவில் 48 ஆவரேஜ் இருக்கார். விக்கெட் கீப்பிங்கு பண்ணுவார். ஸோ சேஃபாக போகிறவங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கோ இல்லை ஜிவிஆர் பிரேட்லெட்டுக்கோ அவுட் ஆவாருன்னு நீங்கள் தோணுச்சுன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தா வின்சி 31 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 37 ரன் ஆவரேஜ். சேசிங்கில் பெட்டர் பிளேயர். ஹென்ரிகேஸு ஹெட் ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 24. ஜார்டன் சில்க்கு ஹெட் ஹெட்டில் 19 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ் இருக்காரு 5 மேட்ச்சில். ஹைடன் கீர் ஹெட் ஹெட்டில் 9 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் ஹைடன் கீர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ப்ளஸ் மறக்கக்கூடாது, ஹைடன் கீர் ஓப்பனிங்லாம் வந்து ஆடி இருக்கார். சிட்னி சிக்ஸர்ஸுக்கு 98 ரன்லாம் அடிச்சிருக்காரு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பென் டார்விஸ் இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். 22 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 8 விக்கெட்டு. ஜாக்சன் பேர்டு 6 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 3 விக்கெட். இப்போது எட்வர்ட்ஸ் பவுல் பண்ணலன்னா ஜாக்சன் பேர்டு தான் டெத்தில் பவுல் பண்ணுறாரு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம பார்க்குறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு இது. இதே மாதிரி தான் அந்த வெப்ஸ்டரு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் போன மேட்ச்சில். அது காரணம் அந்த அவங்க பிட்வீன் கடைசி ஆடின மேட்சோட ஒரு ரெக்கார்டு தான். இப்போ நம்ம அதில் பார்க்கலாம். இதில் பிரிஸ்பன் ஹீட் அட்லே சேக்கர்ஸ் ஆனது வந்து இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக்கு தான் இது. பவுலிங் ட்ராக்கு நம்ம சொல்ல முடியாது. இனிஷியல் ஸ்விங்குன்றது கொஞ்சம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது. நேத்தன் மெக்ஸ்வேனி 78 ரன் அடித்தது இதே கிரவுண்டில் இப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சு. அதில் வின் பண்ணாங்க ஹீட்ஸ் அடிலேட் சேக்கர்ஸ்க்கு எதிராக. இப்போது மிடில் இருக்கிறதும் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து பிங்க் கலரில் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து லாஸ்ட் சீசனில் இவங்க ஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச் ஆனது. அதில் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட், ஜிவிஆர் பிரேட்லெட் 2 விக்கெட்டு. பேட்டிங்கில் ஜாஸ் பிலிப்பி 23 ரன்னு. சேம் அந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரன்ஸாக 40 ரன் அடிச்சிருக்காரு. நேத்தன் மெக்ஸ்வேனி 33 ரன்னு, சீன் ஆபட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சேம் இந்த சைடு பாருங்கள், ஹென்ரிகேஸ் 59 ரன் அடிச்சிருக்காரு. டேனியல் ஹியூக்ஸ் 42, எட்வர்ட்ஸ் 16. பவுலிங்கில் பென் டார்விஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எட்வர்ட்ஸ் வந்து 2 விக்கெட்டு. ஸோ சப்போஸ் எட்வர்ட்ஸ் பவுல் பண்ணுவாருன்னு தெரிஞ்சால் ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டு டீசென்ட் ஆப்ஷனு. ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு டீசெண்டான ஆப்ஷன், பிரேட்லெட் ஒரு டீசெண்டான ஆப்ஷன். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கடைசியாக இவங்க கூட ஆடினா 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீமுன்னு பார்த்தோம்னா ஒரு சைடில் மெக்ஸ்வேனி, ஹென்ரிகேஸன் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹென்ரிகேஸ் போன மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முன்ரோ, ஜார்டன் சில்க்கு, ஜாஸ் பிலிப்பி, எட்வர்ட்ஸு, பிரேட்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், ஜாக்சன் பேர்டு, அடுத்த அகில் ஹுசைனு, நெக்ஸ்ட்டு பென் டார்விஸ் வைஸ் கேப்டனு, ஸ்பென்சர் ஜான்சன் கேப்டன். பவுலிங் காம்பினேஷனில் இருக்க எல்லா பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துருக்கேன். அதில் வின்சி நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ 2 காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மேட்ச்சில். மறுபடியும் சொல்கிறேன், பெரிய வின் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து கமாண்டில் வின்னுன்னு சொன்னாலும் லாஸ்ன்னு சொன்னாலும் அதில் உண்மை ஏதோ அதை தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். அந்த ஓரளவுக்கு வின்னிங் ஸ்ட்ரீக்குன்னு வந்ததுக்கப்புறம் நானே டெலகிராமில் போடுவேன். அப்போ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸ் அனலைஸும் கொடுத்துருக்கேன். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி தான் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணி நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள்.